பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தரோ எனக்கு என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தீர் என்று. தகப்பனே, நீர் எங்களுக்கு சப்போர்ட்டாக, நீர் எங்களுக்கு அனுசரணையாக, நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக, நீர் எங்களுக்கு உதவியாக, ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை தப்புவிக்கிறவராய் 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்ற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, உம்முடைய பிரியம் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருப்பதாக, அவர்களை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும், சோதனைகளுக்கும், உபத்திரவங்களுக்கும், சஞ்சலங்களுக்கும், வியாதி விக்கனங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், கண்ணீர்களுக்கும் விலக்கி ஆண்டவரே தப்புவிக்க பண்ணும்படியாய் விசாலமான ஆண்டவரே ஒரு சமாதானமான இடத்திலே அவர்களை நிலைநிறுத்தும்படியாய், ஜெயமுள்ள இடத்திலே அவர்களை நிலைநிறுத்தும்படியாய், நெருப்பிலிருந்து, சிங்கத்திலிருந்து, ஆண்டவரே அங்கே ஓடுகிறதான யோர்தான் நதியிலிருந்து, ஆண்டவரே அவர்கள் நடந்து வந்த அந்த வனாந்திரத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான இடத்தை ஆசீர்வதித்து அருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். 20வது வசனத்தின் பிரகாரம், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே, எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய், எங்களுக்கு சரி கட்டுகிற தேவனாய் நித்தமும் விளங்க உமக்கு முன்பதாக நாங்கள் நீதியாய் நடக்க, சுத்தமாய் நடக்க, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரமும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக சுத்தமான ஒரு இருதயத்தை, நிலைவரமான ஒரு ஆவியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக, எங்களோடு கூட இருக்கிறவராக, எங்களை நோக்கி பார்க்கிறவராக, எங்களுக்கு ஆதரவும், எங்களுக்கு பாதுகாப்பும், எங்களுக்காக சரி கட்டுகிறவரும், ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நித்தமும் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.